Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 100 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஏஜ் ஆஃப் ஜான்சனில் இன்னைக்கு வேர்ஸ் செக்ஷன் கடைசி பகுதி கிரே பேர்ன்ஸ் அண்ட் கவுப்பர் இதோட ஏஜ் ஆஃப் ஜான்சனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ 100 நாட்கள் ஒரு முழுமையாக நிறைவடையுது. இந்த சென்டம் அப்படிங்கிற அந்த முழுமை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 100 நாட்கள் அப்படிங்கிற ஒரு முழுமை அடைகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம் எடுத்திருக்கிறோம். 3-15 கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணி 100 வகுப்புகளை நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். சில வகுப்புகள் ரொம்ப வால்யூமினஸா இருந்திருக்கும், சில வகுப்புகள் ரொம்ப டம்மியா இருந்திருக்கும். ஹெல் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மூணையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். வீக்லி 5 டேஸ் பார்த்தோம், ஒரு டெஸ்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் டைம்ல ஒரு கேப்பு, நோட்டிஃபிகேஷன் வந்துரும்னு அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தோம். நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது யூஜி அப்படிங்கிறது தான் டிஆர்பியோட எண்ணமாக இருக்கும். கண்டிப்பா அதுதான் அவங்களுடைய ஆப்ஷன். ஸோ இந்த 100 நாட்களில் நமக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ரியலி சேலஞ்சிங். இது ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு 100 நாட்கள் எக்ஸாம் வந்துடும். அதனால நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா 100 நாட்களுக்கு மேல நமக்கு வகுப்பு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிரீஃபா நம்ம முடிச்சிட முடியும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் இதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அவங்கவுங்க ப்ரிப்பரேஷன்ல ரெடி ஆயிருவாங்க. நாம சொல்றதை கேட்கறதுக்கான அவசியமும் அவங்களுக்கு தேவை இருக்காது. அண்ட் அதுக்கான பொறுமையும் நோட்டிபிகேஷன் டைம்ல இருக்காது. இது ஒரு சரியான ஒரு தருணம். இப்படி ஒரு பெரிய கேப். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஹெல்ல மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். யூனிட் 8 ஆர் 9 மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது நான் 1 இயர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றது உண்டு. அதுவும் நீங்க ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 1 இயர் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் அதை ஷேர் பண்ணுவேன். அண்ட் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணணும், ஒரே ஒரு டிசிப்ளின் அது மட்டும் வச்சுக்க. கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னா அதுதான் உங்களுடைய டிசிப்ளின். வேற ஒன்றும் தேவையில்லை. ஒழுக்கமாக படிக்கணும். என்ன ஒழுக்கம்? தொடர்ந்து படிக்கணும். அப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சினானிம் தான். டிசிப்ளினோட படிக்கணும். என்ன டிசிப்ளின் ஒரு அஸ்பிரண்ட்டுக்கு வேணும்னா கன்சிஸ்டன்சி, விடாம தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கு. இதுவரைக்கும் ஜெயிச்சவங்கள 99% இந்த டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஒரு 3 நாள் தொடர்ந்து படிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறது, ஒரு காது குத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்ல ஊருக்கு போயிட்டு வர்றது. அப்படின்னா இந்த டிசிப்ளின்ல நாம இல்ல. அப்ப எவன் ஒருத்தன் அந்த மூச்ச விடாம ஒரு ராலில பார்ட்டிசிபேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறானோ, அவன் தான் வெற்றி பெறுவான். இது 100 மீட்டர் அந்த ரேஸ் மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் மாரத்தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது மாரத்தான். தொடர்ந்து நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு, திரும்ப ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடப் போறேன் அப்படின்னா, அது அங்க ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு முன்னாடி எவனெல்லாமோ போயி அந்த எல்கையே தொட்டுருவான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி, தட் மீன்ஸ் த டிசிப்ளின் ஆஃப் எ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது வேணும். ஸோ திரும்பியும் நான் சொல்றேன், இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். வித்தவுட் கன்சிஸ்டன்சி, வித்தவுட் தட் டிசிப்ளின், யூ கேனாட் கெட் த விக்டரி. அதை மனசுல வச்சுக்கங்க. சரியா? அப்படி யூஜிடிஆர்பில நம்மள நம்பி ஓடிக்கிட்டு இருக்க, அல்லது நம்ம கூட ஓடிட்டு இருக்க, அல்லது நம்மள சரிவர ஓட வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ், அவங்கள எனக்கு ஹானர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. நான் லாஸ்ட் கிளாஸ்ல டே 99லயே நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ தோஸ் ஆர் கன்சிஸ்டன்சியா அந்த டிசிப்ளினோட ஓடிட்டு வரக்கூடியவங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இன்டென்ட் அது என்ன சொல்லுவோம், நமக்கு உள்ளார்ந்த தெரியும். இந்த நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ் எடுக்கும்போதும் தெரியும். இந்த பர்சன் கண்டிப்பா இந்த வாட்டி அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எனக்கு அந்த என்ன சொல்றது, ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரியோ ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியோ நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நான் சும்மா அந்த முகத்தை பார்த்தோ
அல்லது வந்து உங்களுடைய பேரை வச்சோ அப்படிலாம் சொல்றது இல்ல. நீங்க படிச்சா உள்ள போவீங்க. அதுதான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துல நம்ம வந்து அதுவே நம்மளுடைய லைஃபாவே நம்ம மாத்திக்கிட்டு டெய்லி அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அதுல கண்டிப்பா நமக்கு சக்சஸ் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய 2 ஆஸ்பிரண்ட்ட நான் உங்க முன்னாடி காமிக்கிறேன். நெறைய பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் கிளாஸஸ் பார்க்குறீங்க. பட் எனக்கு நீங்க பார்க்குறீங்களா எப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகள் மூலமா நீங்க குடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ வச்சு தான் யூ ஆர் ஃபாலோயிங் அப்படிங்கிற மாரி நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? மேபி இந்த வரக்கூடிய லிஸ்ட்ல நீங்க இல்லாம கூட இருக்கலாம். நீங்க நல்ல கன்சிஸ்டன்ஸியா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்களும் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்படி என்னுடைய பிரெடிக்ஷன்ல தீஸ் பெர்சன்ஸ் அவங்க வந்து அகாடமில படிக்கிறாங்களா? இல்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. பட் தீஸ் பெர்சன்ஸ் கீப் த டிசிப்ளின். அந்த ஒரு டிசிப்ளின வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த பெர்சன்ஸ் வந்து கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு இவங்க யாரு நம்மளுடைய கிளாஸஸ் கவனிக்கிறாங்க? இப்ப நமக்கு ரெகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன். நம்ம குடுக்கக்கூடிய கிளாஸஸ்னுடைய லிங்க்ஸ் அப்படி இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் எழுதக்கூடியவங்களுடைய ஐடியும் நம்மளால ஈஸியா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். பட் இன் ஜெனரல் எல்லாருக்கும் குடுக்கக்கூடிய வகுப்புல ஒருத்தங்க வந்து கன்சிஸ்டன்ஸியா இருக்கிறாங்கங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். எப்படி? 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச ஒரு கேண்டிடேட். ஐ ஹி அவங்களுடைய நேம் பாருங்க. கிருபா கார்த்தி கனி. கார்த்திகை கனி. கிருபா கார்த்திகை கனி. இது அவங்களுடைய பேரா? அவங்களுடைய குழந்தைகளுடைய பேரா? இல்ல அவங்க அப்பா, அம்மாவுடைய பேரா? இல்ல பார்ட்னருடைய பேரா? எதுவும் எனக்கு தெரியாது. பட் அவங்க டெய்லி ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டெய்லி கிளாஸஸ் கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க. நம்ம கிளாஸஸ் அந்த டே 1ல இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குடுத்துருக்கிறேன். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும், இப்ப நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சனுக்குள்ள வந்த அப்புறமும், அவங்க வந்து அந்த கன்சிஸ்டன்ஸிய கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா இந்த கேண்டிடேட் இந்த வாட்டி ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்ல இருப்பாங்க. என்னுடைய பிரெடிக்ஷன் 1. அடுத்தது சாந்தி பிரியா அப்படிங்கிற மேம். இவங்களும் பாருங்க சேம் அந்த 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அன்னையிலிருந்து அவங்க வந்து அந்த கிளாஸஸ டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும். பிரான்சிஸ் பெர்னி கால்ட் ஃபேனி அண்ட் தாமஸ் கிரே. அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிரேவியார்ட் போயட்ஸ் நம்ம வேர்ஸ் வந்துட்டோம். ஏஜ் ஆஃப் ஜான்சன் வேர்ஸ் வந்த அப்புறமும் ஸ்டில் அவங்க ஃபாலோட். சிலருக்கு நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜி பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் எனிஹவ் அவங்களுக்கு தேவை கண்டென்ட், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். இப்ப சில விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் தே ஆர் ஃபாலோயிங். போத் கிருபா கார்த்திகை கனி அண்ட் சாந்தி பிரியா மேம் அண்ட் 2 பேரும் கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா ஸ்டேட் ரேங்க்குள்ள நீங்க வர போறீங்க. ஐ அம் அஷ்யூர்ட் தட். அதாவது என்னது வித்தவுட் யூ ஆர் நாட் பேயிங் எனிதிங். பட் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதுல உங்களுடைய சின்சியாரிட்டி ஐ அம் வெரி இன்ஸ்பயர்ட் அபௌட் யுவர் பிரிப்பரேஷன். அண்ட் இப்ப என்ன ரிவார்ட்? இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரிவார்ட் கண்டிப்பா நீங்க ஸ்டேட் ரேங்க்குள்ள வர போறீங்க. ஸோ கீப் ப்ரிப்பேரிங். சரிங்களா? அண்ட் இதே மாரி இவங்கள் வந்து கொஞ்சம் ஒரு படி கீழ அப்படின்னா, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம், ஒரு 4 மாசம், 3 மாசம் அப்படி கன்சிஸ்டன்ஸியா பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நெறைய பேரு நமக்கு ஆன்சர்ஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கண்டிப்பா என்னது, கடைசி எக்ஸாம் முடியிற அன்னைக்கு, அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி நீங்க கீப் அப் பண்ணீங்கன்னா, நீங்களும் ஸ்டேட் ரேங்க்குள்ள வருவீங்க. சரிங்களா? அது நீங்க எவ்வளவு பெரிய இமயமலையா இருக்கக்கூடிய அகாடமில படிச்சாலும் சரி, இல்ல எந்த அகாடமில படிக்காட்டாலும் சரி, நீங்க எக்ஸாம் போட்டாலும் சரி, போடாம இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சி பிரிப்பேர் பண்றதுக்கான டெக்னிக்கோட நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் வேலையில போயிருவீங்க. ஸோ ஃப்ரம் மை சைட் நம்மளுடைய சைட்ல இருந்து தீஸ் பெர்சன் இந்த 2 பெர்சன்ஸ் இவங்க யாரு? இவங்களுடைய ஃபோன் நம்பர் எதுவுமே என்கிட்ட கிடையாது. பட் இஃப் யூ நீட் கிருபா, கார்த்திகை கனி அண்ட் சாந்தி பிரியா மேம் 2 பேருக்கும் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், இஃப் யூ நீங்க ஆல்ரெடி கிளாஸஸ்ல வேற ஏதோ கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா, டோன்ட் வொரி. அத அப்படியே கீப் அப் பண்ணி போயிட்டே இருங்க. நான் எனக்கு கால் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க ஒரு அகாடமிய நம்பிக்கையோட ஃபாலோ பண்றீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அவங்க மேல நம்பிக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க.
அதை தள்ளி உங்களுக்கு வேற ஏதாவது டெஸ்ட் மெட்டீரியல் அந்த மாதிரி எந்த ஹெல்ப் வேணாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் போத் ஃபார் இந்த ரெண்டு டீச்சர்ஸுக்கும். சரிங்களா? நீங்க படிக்கக்கூடிய ஆள், படிக்காத ஆள் எனக்கு தேவையில்லை. நீங்க ஃபினான்ஷியலி வெல் எக்யூப்டு ஆர் நாட், அது எனக்கு ஃபினான்ஷியலா நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்க படிக்கக்கூடிய ஆள், படிக்காத ஆளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க பெரிய ஆள், சின்ன ஆளு, எந்த இதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. யூ ஆர் அ டீச்சர்ஸ், யூ ஆல் ஆர் டீச்சர்ஸ் அண்ட் யூ ஆர் கீப்பிங் த டிசிப்ளின். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரிவார்ட். எனக்கு உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. பட் யூ கேன் காண்டாக்ட் அஸ். சரிங்களா? ஜஸ்ட் உங்களுடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ், நான் எப்பவும் கேட்கறது அப்படிதான். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக கேளுங்க. எனக்கு கன்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அகாடமி நம்பர் 9566462820 அப்படிங்கிற நம்பருக்கு தீஸ் டூ டீச்சர்ஸ் காண்டாக்ட் அஸ். அண்ட் உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குதோ, நீங்க இப்போ உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் இல்லாம இருந்ததுன்னா, ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா, அகாடமிக்கல் ரீதியா ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா, யூ கேன் காண்டாக்ட் அஸ். சரிங்களா? தேவைன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ரிவார்ட் செக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வகுப்புக்குள்ள போவோம். ஸோ மற்றவங்களுக்கும், இல்ல சார் நான் இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா, இன்னும் கெட்டு போகல. நமக்கு 108 சேலஞ்சு தான் நமக்கு பேர் வச்சிருக்கோம். 100 நாள் தான் எத்தி இருக்கிறோம். இன்னும் நமக்கு யூனிட்ஸ் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஹெல் முடிகிற வரைக்கும் ஐ ஒன்ட் ஸ்டாப் திஸ் சேலஞ்ச். ஸோ அது 108ஆ, 158ஆ, 168ஆ, 208ஆங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சரை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இங்கே இந்த டேஸில். ஸோ முடிகிற வரைக்கும், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ஓட்டம் தொடரும். அதனால இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கன்சிஸ்டன்சி, அந்த டிசிப்ளினை நீங்களும் கொண்டு வாங்க. இப்போ நம்ம சைட்ல இருந்து கிடைக்கிறதெல்லாம் சின்ன ஒரு ரிவார்டு இல்லைங்களா? பட் டிஆர்பி உங்களுக்கு நல்ல ரிவார்ட் கொடுக்கும். இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாங்க எக்ஸாம் மூலமாக நீங்க வரும் பொழுது. ஸோ லைஃப் செட்டில். அதுக்கப்புறம் வேற என்ன ரிவார்ட் தேவை இருக்குது? சரிங்களா? கீப் ப்ரிப்பேரிங். அப்படியே வகுப்புக்குள்ள போயிருவோம். சரி, அப்படியே ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டோம்னா செல்லுக்குள்ளாடி வந்துட்டோம். சரிங்களா? எஸ். இன்னைக்கான டாபிக் பாத்தீங்கன்னா ஃபைனல் டாபிக் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஜான்சன், கிரே, பர்ன்ஸ் அண்ட் கௌப்பர். ஸோ இதற்கு முந்தைய வகுப்புகள்ல வந்து நம்ம வந்து அந்த ரொமான்டிக் ரிவைவல், டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரலிசம் டுவோர்ட்ஸ் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொமான்டிக் ரிவைவலுக்குள்ள இழுத்து நம்மளை கூட்டிட்டு வர்றாங்க. அதுல அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனுக்கும் ரொமான்டிக் ரிவைவலையும் ஒரு பிரிட்ஜ் பண்ணக்கூடிய குரூப் தான் இந்த 3 ரைட்டர்ஸும், ரே, பர்ன்ஸ் அண்ட் கௌப்பர். அண்ட் ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல வேர்ஸ் பொயட்ஸ் அப்படின்னா அந்த 3 பேரையும் தான் நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது இருக்கு. சரி, அப்படியே பார்ப்போம். அப்போ 3 பாயிண்ட் தான் நீங்க இன்னைக்கு எழுத போறீங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸா நீங்க 3 பாயிண்ட் தான் எடுக்க போறீங்க. ஒன்னு பாருங்க. This translation would carry us beyond the limits of our sketch. நம்ம நினைச்சதை தாண்டியும் இவங்க வந்து அவங்களுடைய வேலையை ரொம்ப கச்சிதமாக பண்றாங்க. அதுல ஒவ்வொருத்தரா பார்ப்போம். தாமஸ் கிரே 1716 to 1771. ரொமான்டிக் ரிவைவலுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணது. ப்ரொடியூஸ்ட் பட் லிட்டில் போயட்ரி. பட் அந்த எழுதின குவாலிட்டி தான் விஷயங்க. a kind of epitome of the changes. இங்க நடந்த அந்த சேஞ்சஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க இங்க தான் பார்க்க முடியும். we are coming over the literature of his time. பாருங்க, அவருடைய poem on the alliance of education and government. இது ஒண்ணு. இது என்னது? belonging to the Augustan school and written in closed couplet. எழுதப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா closed couplet. அகஸ்டன் ஸ்கூலினுடைய ஸ்டைல் டெக்னிக். யாரு? போப்பனுடைய டெக்னிக். அதை பயன்படுத்தி எழுதியிருக்காரு. அண்ட் அவர் இதை ஃபினிஷ் பண்ணல. இந்த அலைன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் அவர் ஃபினிஷ் பண்ணல. அன்பினிஷ்டு ஒர்க்காகவே இருந்தது. அண்ட் அவருடைய ஒரு முழுமையாக பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க் அப்படின்னா இந்த ஒர்க்கு சொல்லலாங்க. ஓட் ஆன் அ டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ். 1742 இது எழுதப்படுது. அண்ட் அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது பாருங்க ஒரு 5 வருஷம் கழிஞ்சு பை டாட்ஸ்லினால பப்ளிஷ் பண்ணப்படுது. இந்த டாட்ஸ்லியை வந்து கிரே பக்கத்திலே எழுதி வச்சுங்க. கிரேனுடைய மேக்சிமம் ஒர்க்ஸை வந்து இந்த டாட்ஸ்லி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆன் த டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ், அதை சுருக்கி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கி ஈட்டன் காலேஜ்னு சொல்லுவாங்க. சில டைம்ல ஈட்டன் ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அந்த ஒவ்வொரு பப்ளிகேஷனை பொறுத்து இருக்கும். கண்டென்ட் சேம் தான்.
சரி, இது ஒரு ஒர்க்கு. ஈட் அண்ட் ஓட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓ டு ஸ்ப்ரிங், ஆன் த டெத் ஆஃப் அ ஃபேவரட் கேட். இதெல்லாம் இவருடைய மாஸ்டர் பீசஸ், நிறைய பிரிஸ்கிரைப்டான ஒர்க்குங்க. சரி, இதெல்லாம் இவருக்கு முக்கியம் தான். ஆனா மிக முக்கியமான ஒர்க் அப்படின்னா இந்த ஒர்க்குங்க. 1751ல வெளிவரக்கூடிய எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். ஒரு இரங்கற்பா அப்படியே சர்ச்யார்ட்ல வச்சு எழுதுறாங்க. இது வந்து மிக மிக புகழ்பெற்ற ஒரு இது. கீழே வரக்கூடிய ஒரு 2 பேராகிராஃப்க்கு இந்த எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்யார்டு தான் ஹட்சன் டிஸ்கிரைப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. பாருங்க என்ன பண்ணியிருக்காரு. அதாவது இந்த எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்யார்ட்ல நிறைய நேச்சர் சம்பந்தமான, கண்ட்ரி லைஃப் சம்பந்தமான, பெசன்ட் சம்பந்தமான கண்டென்ட் அவைலபிளா இருக்குதுங்களா. அப்படி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஃபர்ஸ்ட், தி யூஸ் ஆஃப் நேச்சர். இயற்கை இதுக்குள்ள எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபிடிலிட்டி அண்ட் சிம்பத்தி, ஒரு விதமான ஒரு ஹோப்னஸ் அண்ட் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுல அந்த நேச்சருடைய யூசேஜ். அண்ட் அகைன் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லைன் பை லைன் ரீட் பண்ணி விட்டுருங்க. வித் ஒன் சைட் ஆஃப் ரொமான்டிக் மூவ்மெண்ட் அதுல இருக்குது. அது அகஸ்டன்ஸினுடைய ஒரு ஸ்டைல் ஃபாலோ பட்டதாக இருந்தாலும் ரொமான்டிக்கா ஒரு பக்கம் கொண்டுட்டு இருக்குது. அண்ட் குறிப்பா த கான்ட்ராஸ்ட் ட்ரான் பிட்வீன் த கண்ட்ரி அண்ட் த டவுன், அது இங்க வெளிக்கொணருது. ஏன்னா இறந்தவங்க ஒரு சுடுகாட்டுல வச்சு எழுதுறான். சுடுகாடுன்னா ஒரு பளபளன்னா இருக்கும் இல்ல, காடு, மயான அமைதி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரொமான்டிக்னா காதிக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு உண்டு. அது எல்லாமே அங்க இருக்கும். அவரு போடக்கூடிய அந்த லைன்ஸ், பொயட்ரியில பயன்படுத்தக்கூடிய நிறைய லைன்ஸ் இங்க ஹட்சன் கோட் பண்ணி நமக்கு தந்திருக்காரு. குறிப்பா பாருங்க, டவுன் லைஃப்க்கும் சிம்பிள் லைஃப்க்கும் தட் மீன்ஸ் கண்ட்ரி லைஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் யூஸ் பண்ணக்கூடிய இதை பாருங்க. தி மேடிங் கிரவுட்ஸ் இக்னோபிள் ஸ்ட்ரைஃப். இது கிரே அவருடைய அந்த எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்யார்ட்ல பயன்படுத்தின வரிகள். மேடிங் கிரவுட், இக்னோபிள் ஸ்ட்ரைஃப். இந்த மேடிங் கிரவுட் இது யார் பயன்படுத்தின டைட்டில் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. கிரேனுடைய இந்த கவிதையில இருந்து யார் இப்படி ஒரு டைட்டில தன்னுடைய ஒர்க்குக்கு கொடுத்தாரு. மேடிங் கிரவுட். சரி, ஒன்னு எடுத்துக்கிட்டீங்களா, இப்படி ஒரு லைன். அப்புறம் பாருங்க இன்னொரு லைனு, ரூட் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் த ஹேம்லெட். இதுல ஹேம்லெட் அப்படிங்கிறது வந்து நீங்க ஷேக்ஸ்பியரோட பிளேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஹேம்லெட்னா குடிசைன்னு அர்த்தம். இந்த கிராமப்புறம். ஓகே, காட். இப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபோர் ஃபாதர்ஸ் கிராமப்புறங்கள்ல சார்ந்த அந்த பெரிய ஆட்கள். அப்படி அந்த லைன். த ஷார்ட் அண்ட் சிம்பிள் ஆனல்ஸ் ஆஃப் த புவர், ஏழைகளை பத்தின டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் வரிகளா உள்ள, அந்த கோட் எல்லாமே வரிகளாக உள்ள வைக்கக்கூடியது. அண்ட் இவருடைய ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் இருக்கும். யாரை டிபெண்ட் பண்ணி இவர் எழுதல, அவரா ஈஸியா எழுதிக்கிட்டாரு. அண்ட் சம்டைம்ஸ் என்ன யூஸ் பண்றாரு பாருங்க, கண்டினியூட் யூஸ் ஆஃப் த அகஸ்டன் ட்ரிக் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் நிறைய பயன்படுத்துறாரு. இது அகஸ்டன்ஸ் பயன்படுத்தினது. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா போடுறாரு. அப்ப அந்த ரெண்டையும் பார்க்கும்போது ஸ்டைல் கொஞ்சம் அகஸ்டன் சார்ந்ததாக இருக்குது. கண்டென்ட் நிறைய ரொமான்டிக் நிறைஞ்சதாக இருக்குது. சரி, அப்படியே இதை அங்கிட்டு விடுங்க. அடுத்தது ஒர்க்கை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. 2 கிரேட் ஓடு, த ப்ராக்ரஸ் ஆஃப் பொயசி, த பேர்ட் அப்படின்னு 2 ஓடு வந்து இந்த நேச்சரை வச்சு அந்த ரொமான்டிக்க பக்கத்துல வச்சு எழுதியிருக்கிறாரு. அண்ட் இவர் என்னன்னு சொல்றாங்க, ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறத விட ஹி வாஸ் அன் எந்தூசியாஸ்ட், பண்றதுல ஒரு ஆர்வம் மிக்க ஒரு ஆள் அப்படின்னு இவரை எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய கெல்டிக் தீம்ஸ் எழுதியிருக்காரு. கெல்டிக்னா நம்ம லாஸ்ட் வகுப்புலையும் பார்த்தோம், திரும்பி ஒரு வாட்டி சொல்றேன். கெல்டிக் அப்படின்னா யூரோப்பியனுடைய பூர்வ குடிமக்கள், அவங்க தான் கெல்டிக் பீப்புள். லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. கெல்டிக் டைலக்ட் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்த அல்லது யூரோப்ல இருந்த இன்னைக்கு நீங்க ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் அதனுடைய பூர்வ குடிமக்கள். அப்ப அவங்க யூஸ் பண்ணது, அவங்களுடைய தீம்ஸ் அதெல்லாம் வச்சு நார்த்தன் அண்ட் கெல்டிக் தீம்ஸை வச்சு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. குறிப்பா பாருங்க, த ஃபேட்டல் சிஸ்டர்ஸ், த டெசன்ட் ஆஃப் ஆடின், இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா போடுறாங்க. ஹி பிகன் வித் வர்சிஃபைட் பேம்ப்ளெட்ஸ் இன் போப்ஸ் மேனர். பேம்ப்ளெட் துண்டு பிரசுரங்கள் மாதிரி அந்த ஒர்க்குகளை போடுறாரு. நாளேடுகள் மாதிரி அதை போப்பனுடைய மேனரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே பாருங்க, பாஸ்ட் ஆன் த்ரூ கன்வென்ஷனல் லிரிக்ஸ் டு எலிஜி. லிரிக்ஸ் இசை மீட்டக்கூடிய லயரை வைத்து பாடப்பட்டு இருந்த அந்த ஜான்ரால இருந்து அப்படியே எங்க வந்துடுறாரு, இரங்கற்பாக்கு வர்றாரு. அவருடைய லிட்டரரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படியே எலிஜியை நோக்கி வருது. அண்ட் எண்டட் வித் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் ஆர் ஃபண்டமெண்டலி ரொமான்டிக் இன் கேரக்டர். ஃபைனலா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு, பேசிக் ரொமான்டிக்
தட் மீன்ஸ் ஆன்டி அகஸ்டனிசம். ரொமான்டிக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைந்த வகுப்புல பார்த்தோம். என்னது? ஆன்டி அகஸ்டன். அதுதான் ரொமான்டிக். இப்படி கிரே எங்க முடிச்சுக்கிறோமா, ஒரு வாட்டி கிரேயை ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஒரு ரிவைஸ். கிரேயை பொறுத்தவரைக்கும் என்னது? பொயட்ரி கம்மியா தான் எழுதினாரு. அண்ட் அவர் எழுதின பொயட்ரியில ஒரு சேஞ்சஸ் நாம பார்த்தோம். குறிப்பா அலைன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் அது முழுசா முடிக்கப்படல. அவர் நல்லா முடிச்ச போருக்கு அப்படின்னா ஈட்டன் ஓடு ஓ டு ஸ்பிரிங் ஆன் த டெத் ஆஃப் த ஃபேவரட் கேட். மிகப்பெரிய ஒர்க் அப்படின்னா எலிஜி ரிட்டன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட். இவருடைய ஒர்க் எல்லாம் பப்ளிஷ் பண்ணது யாரு? டாட்ஸ்லி அப்படிங்கிற ஒருத்தர் தான். அண்ட் அவருடைய அந்த எலிஜி ரிட்டன் அ கண்ட்ரி சர்ச் யார்ட்ல எப்படி ரொமான்டிக் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு 5 லைன்கள் வச்சு நமக்கு கொடுத்தாரு. மேடிங் கிரவுடு, அப்புறம் வந்து ரூட் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் த ஹாம்லெட், ஷார்ட் அண்ட் சிம்பிள் அனல்ஸ் ஆஃப் த புவர். அப்புறம் அவர் என்னென்ன விஷயங்கள்ல உள்ள கையாண்டுக்கிறார், யாருடைய டிபெண்டன்ஸும் இல்லாம அப்படி டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுல எழுதினாரு. அகஸ்டன்ஸ் கிட்ட இருந்து பெர்சானிபிகேஷனையும் கேபிட்டல் லெட்டர் அப்படிங்கிற ஸ்டைலையும் காப்பி பண்ணி எழுதிக்கிட்டாரு. அப்புறம் எந்தூசியாஸ்டிக், அவர் வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அந்த நாலேஜபிளா எழுதக்கூடியவரை தாண்டி கொஞ்சம் மனசு தொடக்கூடிய அளவுல எழுதுவாரு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப 2வது ரைட்டருக்கு வரோம், ராபர்ட் பர்ன்ஸ். ஓகே, இப்போ நீங்க ஒவ்வொரு ரைட்டரை படிக்கும்போது அவங்களுடைய நேஷனாலிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றது உண்டு. ஸோ ராபர்ட் பர்ன் எந்த ஊருக்காரர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிருக்கேன். 1759 1796. ஓகே, இவர் ஒரு ஸ்காட்டிஷ் பெசன்ட். அப்போ ரொமான்டிக்கா நேச்சரை பத்தி எழுதணும்னா இவரை விட யார் எழுத முடியும்? அப்போ ஒரு பெசன்ட், ஒரு விவசாயி, ஒரு பண்ணக்காரர், இல்ல ஒரு கிராமத்தான் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இவருக்கு. என்னது? இவரும் அப்படிதான் புத்திசாலித்தனமா எழுதுறதை தாண்டி he become the poetic interpreter of the thoughts and feelings. எண்ணங்களையும் அந்த ஆசாபாசங்களையும் சேர்த்து எழுதக்கூடிய ஒரு இதுக்கு வர்றாரு. அண்ட் இப்படி எழுதக்கூடியவங்களுக்கு லா எல்லாம் முன்ன நிக்க முடியாது. ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீ இப்படித்தான் எழுதணும்னா முடியாது. ஸ்பான்டேனிட்டியா வரக்கூடியதுதான் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். தாட்ஸ் கூட ஒரு கரையை போட்டு நிறுத்த முடியும், ஃபீலிங்ஸ் நீங்க அப்படி நிறுத்த முடியாது. ஏன்னா வேர்ட்ஸ்வர்த்துக்கு ஒரு ஒரு முன்னோடியா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இவரு. ஏன்னா ஸ்பான்டேனிட்டி ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங் அது? அதை வந்து நீங்க ஒரு கரை போட்டு நிறுத்த முடியாது, ஒரு அணை போட்டு நிறுத்த முடியாது. அது பிச்சுக்கிட்டு போகும். இப்ப அதுக்கு முன்னாடி லா வைக்க முடியுமா? நோ லா ஃபார் திங்ஸ். அதே தான் திரும்ப திரும்ப பேசப்பட்டிருக்குது. அகைன் அவர் விவசாயி அப்படிங்கிறதுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத ஆரம்பிச்சாரு. அண்ட் குறிப்பா விவசாயி அப்படிங்கிறதுனால படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நோ, ஹி ரீட் வைட்லி அண்ட் கிரிட்டிக்கலி. ரொம்ப விமர்சன ரீதியா ஒரு விஷயத்த படிப்பாரு, ரொம்ப விவரிச்சு படிப்பாரு. அண்ட் அவருடைய ஒர்க் பார்ப்போம். ஒரு போயம், த காட்டஸ் சாட்டர்டே நைட். த காட்டஸ் சாட்டர்டே நைட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸால எழுதப்பட்டிருக்குது. பாருங்க எத்தனை இடத்துல நம்ம ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை அக்ராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம். இப்பவும் திரும்ப உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா எத்தனை வரிகளை உடையது? 7 வரி, 9 வரி, 8 வரி, 2 வரி. அண்ட் இதனுடைய ரைமிங் ஸ்கீம், இதனுடைய கடைசி வரி என்னவென்று அழைக்கப்படும்? இதனுடைய ரைமிங் ஸ்கீம் என்ன? இப்போ ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாக்கான ரைமிங் ஸ்கீம் நான் பார்க்க சொல்லிட்டேன்ப்பா. நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி நான் தான் புராணம் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேனே. ரைமோ ராயலுக்கான ரைமிங் ஸ்கீம், ஷேக்ஸ்பியரியன் சானட்டுக்கான ரைமிங் ஸ்கீம், ஸ்பென்சேரியன் சானட்டுக்கான ரைமிங் ஸ்கீம், இப்படி ஒரு 6 7 லிஸ்ட் தான் மொத்தத்துல வரும். அது அவ்வளவுக்கான ரைமிங் ஸ்கீமையும் மெமரைஸ் பண்ணி உள்ள வச்சிருங்க. சரியா? பார்ப்போம். அண்ட் வெர்னாகுலர் பொயட்ரியை எழுதினார் யாரு? பர்ன்ஸ். ஸ்காட்டிஷ் பெசன்ட் இல்லைங்களா? இப்ப அங்க பயன்படுத்தப்பட்ட வட்டார வழக்குல அந்த பெசன்ஸ் பயன்படுத்தின அந்த மொழியில பேலட்ஸ் எல்லாம் எழுதினார். ரைட். அண்ட் இவரும் ஒரு டெமோக்ராட்டிக் குவாலிட்டிக்கு சொந்தக்காரர். நீங்க வந்து அந்த காட்டஸ் சாட்டர்டேஸ் நைட் படிச்சுட்டீங்கன்னா அவருடைய அவருடைய தாட், அவருடைய ஃபீலிங்ஸ், ரைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியுன்றாரு. ஒரு எக்ஸாம்பிள மட்டும் ஹாட்ஸா நமக்கு கொடுக்குறாரு. அவர் சொல்றாராம் இப்படி, த ரேங் இஸ் பட் த கினோஸ் ஸ்டாம்ப், த மேன்ஸ் த கவுட் ஃபார் அ தாட். இதை நீங்க நல்லா டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருடைய மதிப்பு அப்படிங்கிறது இந்த கினா அப்படின்னா காயின், சரிங்களா? கவுட் அப்படின்னா கோல்டு, சரிங்களா? இப்போ ஒரு கோல்டு தான் ஒருத்தருடைய மதிப்பை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. கோல்டு இல்லாம, அதாவது பணம் இல்லாத, ஒரு லக்ஸரி இல்லாத விஷயங்கள் தான் ஒரு ஆளுடைய மதிப்பை
முடிவு பண்ணும். இப்போ அந்த கீழ இறங்கி அவர் மனுஷங்களுடைய மனச பார்க்கிறாரு இல்லைங்களா? ஒரு ஹியூமானிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர்ட்ட இருக்குது. தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம். சரி. அப்படியே பாருங்க அவர் எய்ம் பண்ணக்கூடியது இதுதான். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா ஒரு சகோதரத்துவம்ங்க. சரியா? சகோதரத்துவம். லிபர்ட்டி அப்படியே ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கிறது. ஈக்வாலிட்டி சமத்துவமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியா பழகிக்கிறது. இதுதான் அவருடைய வாண்டிங். கிட்டத்தட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு எழுத்தாளர் ராபர்ட் பர்ன்ஸ். ஸ்காட்லாண்ட்ல இருந்து வரக்கூடிய நெறைய பேருக்கு இந்த தாட் இருக்குங்க. அப்படியே 3வது எழுத்தாளருக்கு வர்றோம். வில்லியம் கவுப்பர். 1731 to 1800. அப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான். ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். ஓகே. ஹி வாஸ் நாட் அ ஸ்டூடண்ட் ஆஃப் போயட்ரி. கவிதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள் இல்ல. சரியா? இன் ஹிஸ் சட்டையர்ஸ் இண்டீட் ஹி ஃபாலோஸ் த கன்வென்ஷனல் மாடல் ஆஃப் போப். போப்ப தன்னோட குருவாக ஏத்துக்கொண்டு கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. குறிப்பா சட்டையர் எழுதுறாரு. இவருடைய முக்கியமான கவிதை அப்படின்னா, அது டாஸ்க். டாஸ்க் அப்படிங்கிற கவிதையை எழுதுறாருங்க. இவருடைய குரு யாரு? போப்ப மாடலா வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. டாஸ்க் அவருடைய முக்கியமான ஒர்க். சரி, இந்த டாஸ்க இந்த பர்ட்டிகுலர் போயம எதை மாடலா வச்சு ஆரம்பிச்சார்னா 18th செஞ்சுரியை சார்ந்த பாரடைஸ் லாஸ்ட். மன்னிக்கணும். சரிங்களா? 17th செஞ்சுரி எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரியில தான் அது எழுதப்பட்டிருக்கும். இல்ல 18th செஞ்சுரி. ஐ எம் நாட் நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 18th செஞ்சுரியில எழுதப்பட்ட கவிதை பாரடைஸ் லாஸ்ட். இப்போ எனக்கு 2 விஷயங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆனனால உங்களுக்கு 2 கேள்விகள். பாரடைஸ் லாஸ்ட் பப்ளிஷ் இந்த இயர். இப்போ பாரடைஸ் லாஸ்ட்க்கு 2 பப்ளிகேஷன் இருக்குதுங்க. சரியா? 2 பப்ளிகேஷன் இருக்குது. நான் சொன்னது கரெக்ட் தான். 17th செஞ்சுரி தான். சரிங்களா? 17th செஞ்சுரி. அண்ட் இந்த சென்டென்ஸ் ஒழுங்கா படிச்சுட்டீங்கன்னா தெரியும். இந்த டாஸ்க் வந்து 18th செஞ்சுரியில பப்ளிஷ் ஆகுது. அஸ் பாரடைஸ் லாஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாரடைஸ் லாஸ்ட் மாதிரியே இந்த டாஸ்க்கும் பப்ளிஷ் பண்ணப்படுது. இதுவும் எவாஞ்சலிசத்தை ஃபாலோ பண்ணப்பட்டது மாதிரி இருக்குது. ஓகே. பாரடைஸ் லாஸ்ட்னுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 10 புத்தகங்களை கொண்டதுங்க. அது இந்த வருடம் வெளிவருது. பாரடைஸ் லாஸ்ட்னுடைய செகண்ட் எடிஷன் அது 12 புத்தகங்களை கொண்டது. அது எந்த வருஷம் வெளிவருது? இந்த 2யும் மட்டும் சொல்லுங்க. சோ ஒரு வாட்டி கூட நான் தெளிவா சொல்லிடுறேன். பாரடைஸ் லாஸ்ட் 17th செஞ்சுரியில தான் பப்ளிஷ் ஆகுது. டாஸ்க் 18th செஞ்சுரியில பப்ளிஷ் ஆகுது. அப்படியே எழுதிட்டு போவோம். அண்ட் அகைன் அத பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் வருது. இந்த டாஸ்க்ல நம்ம வில்லியம் கவுப்பர் குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட் பாருங்க. இத கேள்வியில தூக்கி அலாட்டா வைக்கலாங்க. காட் மேட் த கண்ட்ரி அண்ட் மேன் மேட் த டவுன். இது ரொம்ப சூப்பர்பான ரொமான்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள்ங்க. இது வந்து ரொமான்டிக் ரிவைவல தொடங்கி வச்சிருது அப்படிங்கிறதுக்கு இதுதான். காட் மேட் த கண்ட்ரி. கடவுள் என்ன பண்றாரு? கிராமத்த படைக்கிறார். மனுஷன் தான் டவுன படைக்கிறான். இதெல்லாம் அழிச்சு, அழிச்சு, அழிச்சு இயற்கையை அழிச்சு மனுஷன் தான் நகரத்த படைக்கிறேன் அப்படின்னு நரகத்த படைச்சிட்டு இருக்கிறான். ஓகே. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு கொட்டேஷனா சொன்னது யாரு? எந்த ஒர்க்ல சொல்லியிருக்காங்க? வில்லியம் கவுப்பர் டாஸ்க்ல சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அவங்களுடைய காஸ்பல் வில்லியம் கவுப்பருடைய காஸ்பல் என்னவா இருக்குது? பேக் டு நேச்சர். எங்க நோக்கி எழுது? இயற்கையை நோக்கி திரும்பி போ அப்படிங்கிறது தான் இவருடைய இது. அண்ட் 18th செஞ்சுரியில இருக்கக்கூடிய நிறைய கவிஞர்கள் இவ்வளவு ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பா பாருங்க வேர்ட்ஸ்வொர்த். அண்ட் த டாஸ்க் இது எதை பத்தி பேசுதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமானிட்டேரியனிசம் அதை பத்தி பேசுது. ஏற்கனவே நம்ம வந்து பர்ன்ஸையும் பார்த்தோம். அவரும் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டியை பத்தி சொன்னார் இல்லைங்களா? இவர் என்ன பத்தி பேசுறாரு? ஹியூமானிட்டேரியனிசம், மனிதாபித்துவம், மனிதாபிமானம் அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி மனிதனை பத்தி மனிதனை மனிதனா மதிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுது. இப்படி இங்க பாருங்க. இட் டினவுன்சியேஷன் ஆஃப் சச் அபியூசஸ் மிலிட்டரிலிசம் அண்ட் ஸ்லேவ் ட்ரேட். இது 2மே ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஹியூமானிட்டேரியனிசத்தை பேசுதுன்னா இந்த டாஸ்க் பேசுதுன்னா கண்டிப்பா இதுக்கு எதிரானது அது. மிலிட்டரிசம்னா ஒரு இடத்துக்கு ஒரு மிலிட்டரி போகுதுன்னா அதெல்லாம் ஆக்குபை பண்ணிப்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் அடிமையாக்கிப்பாங்க. இப்ப அது கூடாது. ஸ்லேவ் ட்ரேட் அடிமைத்தனம் கூடவே கூடாது அப்படின்னும் இந்த டாஸ்க் பேசும். அதான் சொல்லிட்டாரு இல்லையா? கடவுள் பூமியை படைக்கிறாரு. மனுஷன் தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா அழிவுகளையும் படைக்கிறான். இது குறிப்பா பிரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து பத்தி பேசும் இது. இந்த பாஸ்டில் அட்டாக் அப்படிங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான். 1789ல அது நடக்கும். ஓகே. 98ல லிரிக்கல் பேரட்ஸ் பப்ளிகேஷன். சில கிரிட்டிக்ஸ் கவுப்பர் என்ன சொல்றாங்கன்னா பிரினாமினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். வேர்ட்ஸ்வொர்த்னுடைய ஒரு அடையாளம் அங்க இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு.
சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல பைரனுடைய அடையாளம் தான் இந்த கோப்பர் அப்படின்னு சொல்றாங்க. எனிஹவ் கோப்பர் அண்ட் பைரன் இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கிலாந்துல போப்புக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் நடுவுல இந்த போப்பனுடைய கல்ச்சர அப்படியே வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கல்ச்சரா மாத்துறதுக்கு கௌப்பர் மிக முக்கியமான ஒரு வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. ஸோ எனிஹவ் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் when he died, bones had been 4 years in his grave and the lyrical ballads 2 years before the world. அதாவது கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் சாகக்கூடிய தருவாயில லிரிக்கல் பேலட்ஸை போட்டு விட்டுறாங்க. யாரு? வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ட்ரிட்ஜும். இதோட நம்மளோட ஏஜ் ஆஃப் ஜான்சன் வேர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். அண்ட் நீங்க இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சம்மரைசிங் அந்த இயர்ஸ் இதை கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. ஹட்சனுடைய புக்கை எடுத்து பாருங்க. தேவையான ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இங்க முடிச்சுப்போம். அடுத்த வகுப்பு வந்து நம்ம ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்துக்குள்ள போயிடும். தேங்க்யூ.